சைனீஸ் இதை பேன் பண்ணும்போது என்னென்ன காரணங்கள் சொன்னீங்களோ அத்தனை காரணங்களும் இன்னைக்கு இதுக்கும் பொருந்தும். இன்ஸ்டாகிராம் உடைய சினிஸ்டர் பிளான் என்ன அப்படின்னா, அது முழுக்க முழுக்க ஆபாசத்தையும் தவறான வாழ்வியல் முறையும் ப்ரமோட் பண்ணுது. இல்ல தலைவா, நீங்க எண்ட் ரிசல்ட் கொண்டுங்க. கவர்ச்சின்ற ஒரு விஷயம் தான் இருக்கு. இன்ஸ்டாகிராம் இஸ் நோன் ஃபார் கிளாமர். அது மாதிரி ஆரம்பிச்சு நீங்க சொல்ற இடத்துல வந்து நியூடிட்டி. அந்த நியூடிட்டியை வந்து அது என்னமே பேன் பண்றது இல்ல. அதே போல அது ஒரு அந்த வல்காரிட்டின்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அந்த வல்காரிட்டியை அது அல்காரிதத்துல புஷ் பண்ணி மேல கொண்டு வருது. எல்லாரும் பாக்குற அதிகமா ஒருத்தவங்க வந்து உடம்ப காட்டிட்டு இருக்கிறாங்கன்னா அதுக்கான அந்த எல்லார் கண்ணிலையும் அது வந்து காட்டுது. ஆக்சுவலா சோசியல் மீடியாஸ் வந்து எல்லார் கண்ணிலையும் அதை காட்டக்கூடாது. ஏன்னா எல்லா ஏஜ் குரூப்ஸ்ல இருக்கிறவங்களும் அங்க இருக்கும் பொழுது இட் ஹாஸ் டு பி மெச்சூர் ஆடியன்ஸுக்கான ஒரு 18+ கண்டென்ட்டா அது மாறிடுது ஆட்டோமேட்டிக்கா. நீங்க ஸ்கின்னை காட்டும் பொழுது, கிளாமர் காட்டும் போது. ஆனா வந்து அது இன்ஸ்டாகிராம் அப்படி ட்ரீட் பண்றது இல்ல. இன்ஃபேக்ட் நீங்க அப்படி காட்டுற வீடியோஸ் தான் வந்து அளவுக்கு அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுது. இன்னொன்னு, இது வந்து லாக்கிங் பீப்புள். எப்படின்னா, இப்ப நீங்க ஒன்ஸ் ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணி வரீங்க. இந்த ஸ்க்ரோலிங்ல வந்து எல்லாருக்குமே ஒரு அந்த காமம்ங்கிறது வந்து இச்சை எல்லாருக்குமே வரக்கூடியது. ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இச்சை என்பது ஒரு மனித உணர்வு தானே. சோ அந்த ஒரு மனித பசியோட கம்பேர் பண்ண வேணா. இல்லங்க, டெய்லி 3 வாட்டி வரும்னு சொல்ல பாரி. நானு நேச்சுரலான ஒரு விஷயம் தான், இயற்கையான ஒரு விஷயம் தான். அந்த ஒரு காம இச்சையை வந்து இவங்க வணிகப்படுத்த ஆரம்பிச்சாங்க. எப்படி வணிகப்படுத்துறாங்கன்னா, இப்போ ஒரு வீடியோ பாக்குறாங்க, ஒரு பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு, அந்த பொண்ணு வந்து கவர்ச்சி காட்டுது, ஒரு டான்ஸ் ஆடுது, அந்த டான்ஸ் வந்து ஒரு கவர்ச்சியான ஒரு அப்சர்டான ஒரு மூவ்மெண்டோட இருக்கு அப்படின்னா, சரி ஃபார் எக்ஸாம்பிள் காவாலா டான்ஸ்க்கு கிறுக்குத்தனமா ஆடுதுங்க பிள்ளைங்க, ஓகே, அதை பாக்குறாங்க. இதை வந்து பார்த்த அடுத்த நிமிஷம் அவருக்கு தொடர்ச்சியா காவாலா தான் ரெக்கமெண்ட் ஆயிட்டே இருக்கும். இதை வந்து அவர் தேடியே போய் பார்க்க மாட்டாரு. இன்ஸ்டாகிராம்ல அவர் வந்து காவாலா டான்ஸ் எல்லாம் தேடிட்டு போக மாட்டாரு. ஒரு காவாலா டான்ஸா அவர் ஆக்சுவலா ஃபுல்லா பார்த்துருப்பாரு. சோ இன்ஸ்டாகிராம் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்குது. ஓகே, காவாலா டான்ஸ் வந்து இவர் பாக்குறாரு. சோ இது அவனுக்கு என்னன்னா ஒரு இச்சையில அவன் பார்த்திருப்பான். சரி, இந்த பொண்ணு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இவனுக்கு நம்ம கொடுக்க வருது என்னன்னா, இந்த காவாலா டான்ஸை எத்தனை பொண்ணுங்க இச்சையோட இருக்காங்களோ ரகரகமா இறக்குடா அப்படின்னு சொல்லி ஒரு 100 காவாலா டான்ஸ் வந்து நிக்கும். அதுல ஒரு 10 தான் அவர் திரும்பி இச்சையா பார்ப்பாரு. அடுத்து ஒரு வாரத்துக்கு காவாலா காவாலா காவாலான்னு அவரு கிடப்பாரு. தொடர்ச்சியா காமம் 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 காமம். இதனால வீடியோஸ் போயிருது. பட் அவனோட ஒரு வார சிந்தனை வேற எதை பத்தியும் அவனுக்கு இது இல்லாம காவாலா காவாலா. அப்பதான் இந்த ட்ரெண்ட் செட்டிங் லொட்டுலோஸ்க்கு அப்ப ஒரு பொண்ணு ஆடி ஒரு பாட்டு ஃபேமஸ் ஆகி இந்த ரீல் ஹிட் ஆகுதுன்னா, இன்ஸ்டாகிராம் வந்து நம்மளையும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கிறதுக்காக எல்லா அதே மாதிரி டான்ஸ் ஆரம்பிப்பாங்க. சோ இந்த ட்ரெண்ட் செட்டிங்கிறது ஒண்ணு கிரியேட் ஆகுது. இதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இயல்பா நடக்கல, மாறாக இன்ஸ்டாகிராமோட அல்காரிதம் இதை புஷ் பண்ணி கொண்டு வருது. அவன் தான் அதை பண்ண வைக்கிறான். இது நான் உண்மை. இதை மாத்துறதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட கண்டென்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து அதிகமா இன்ஸ்டால பொலிட்டிக்கல் கண்டென்ட் பார்ப்பேன். அதுக்கப்புறம் இந்த கருமாந்திர கண்டென்ட் உள்ள வந்துருது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் பேஸ்டு, டாக் கேட் ஃபுட் ஃபீடிங் அந்த விஷயங்கள், அப்புறம் ஃபுட் பேஸ்டு இதெல்லாம் இருக்கும். நான் இன்ஸ்டாகிராமோட இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே வேணும்னு என்ன பண்ணேன், வீடியோ இருக்கும்போது எல்லாத்தையும் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தேன். நீங்க எல்லாரும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் சொன்னது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு இது எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க சமையல் செய்யறது, குக்கிங், அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்றீங்க. நான் வந்து டாக் ப்ராடக்ட்ஸ், டாக்ஸ் வீடியோஸை கான்சென்ட்ரேட் பண்ணேன். டாக் மட்டும் பார்ப்பேன். அடுத்து ஒன்று வரும், அது டாக் கண்டென்ட்டா இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுவேன், உடனே தள்ளி விட்டுருவேன். அடுத்து டாக் வரும்போது ஃபுல்லா பார்ப்பேன். இது மாதிரி ஒரு 3 முறை 4 முறை பார்த்துட்டு அடுத்து ஸ்கிப் பண்ண ஆரம்பிங்க. எத்தனை டாக் கண்டென்ட் வருதுன்னு பாருங்க. மத்ததெல்லாம் வராது, எதுவுமே வராது. ஒரு 4 செகண்ட்ஸ் நீங்க அதை பாத்துட்டீங்கன்னா திருப்பி அதை காட்டுது. அதுக்கு அடுத்து வந்து ரெக்கமெண்டேஷன்ல காட்டும் பாத்தீங்களா, ரெக்கமெண்டட் வீடியோஸ் காட்டும் பாத்தீங்களா, அது முழுக்க டாக்ஸா தான் இருந்துச்சு. சோ இயற்கையாகவே ஆண்களுக்கு வந்து பெண்கள் வந்து உடம்பை காட்டும் பொழுது ஒரு கவர்ச்சி என்பது ஏற்பட்டுவிடும். அப்ப அவங்களை அறியாமையே அதை பாத்துருவாங்க. தெரிஞ்சு இந்த கவர்ச்சியா பாக்கணும்னு அப்படி பாக்குறது இல்ல. போன்ல டிஸ்பிளே எனக்கு வேலைக்கு ஆகல, ஒரு 6 செகண்ட் எக்ஸ்ட்ரா பாத்துனா அதே வந்துட்டே இருக்கு பாரு, தொடர்ச்சியா அது வர ஆரம்பிக்குது. அப்ப இது என்ன ஆகுதுன்னா, சப்கான்சியஸா ஆண்களை வந்து அதிகமா காமத்துக்கு கொண்டு வராங்க. உள்ள காம சிந்தனையை அதிகரிக்கிறாங்க ஆண்களுக்கு. அது வந்து ரொம்ப என்னைக்குமே ஆபத்து. ஆண்கள் காம சிந்தனையை அடக்கி இருந்தா தான் அவன் நல்ல குடும்ப தலைவனா இருப்பான், நல்ல கல்வியாளனா இருப்பான், நல்ல மாணவனா இருப்பான், நல்ல ஆசிரியரா இருப்பான், கான்சென்ட்ரேட் பண்ணுவான், ஒரு நல்ல சோல்ஜரா இருப்பான். நீங்க வந்து ராணுவ அதிகாரி உட்காந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பாத்துட்டு இருக்காருன்னு வைங்க, தொடர்ச்சியா காவாலா 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 நாடுறாங்க. இல்ல இப்ப என்னமோ ட்ரெண்ட் எல்லாம் நிறைய வந்துருச்சு, என்னென்னமோ ட்ரெண்ட். அந்த ட்ரெண்ட் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப வந்து ஏதோ அந்த புஷ்பா படத்துக்கு ஆடுறாங்க, முடியலைங்க, அதே மாதிரி ஆடுறாங்க. அதே மாதிரி நம்ம தான் இப்ப ஸ்கிப் பண்ணிடுறது, அதெல்லாம் பெருசா பாக்குறதுல. பட் ஆனா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, கேக்குது பாட்டு. அப்ப இந்த ட்ரெண்டுக்குள்ள போகும்பொழுது ஆண்களுடைய காம இச்சைகள் வந்து ரொம்ப ஸ்டிமுலேட் செய்யப்படுது. கரெக்டா?
இது பெண்களுக்கு பாதிப்பு. அந்த ஆர்டர் பெண்களுக்கு இல்ல, சாமானிய பெண்களுக்கு அவங்களுடைய செக்யூரிட்டி என்பது கேள்விக்குறியாக மாறும். சாமானிய பெண்கள் ரொம்ப கம்மியாயிட்டாங்க பாரு. இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் தான் இன்னைக்கு அதிகமாயிட்டாங்க. இல்லைங்க, இன்னைக்குமே எல்லாரும் அந்த இது இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குது. நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஸ்கின்னை காட்டினாதான் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு நினைக்கக்கூடிய பெண்களோட எண்ணிக்கை இன்னைக்கு அதிகரிச்சுட்டு வருது. அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. பட் என்னைக்குமே வந்து அதெல்லாம் காட்ட விரும்பாத, இல்ல நமக்கு நம்ம லைஃப் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் வேறங்கிற நினைக்கக்கூடிய ப்ரொஃபஷனலா திங்க் பண்ணக்கூடிய பெண்களும் இருக்கவே செய்யறாங்க. சமூகத்துல இருந்துகிட்டே தான் இருப்பாங்க, அது மாறாது. அவங்கள குறைச்சு இவங்களை அதிகரிச்சு, இவங்களை விட, அதாவது ஒரு பொறுப்பா ஒரு கலெக்டர் ஆகணும், ஒரு பெரிய அரசியல் தலைவர் ஆகணும்னு நினைக்கக்கூடிய பெண்களை விட இந்த மாதிரி பான் ஆக்டர்ஸும் ஸ்கின் ஷோ காட்டுறவங்களும் பெரிய செலிபிரிட்டியாக இந்த சமூகத்தில் காட்டப்படுவதன் மூலமாக நான் இதாகணுமா இல்ல அதாகணுமா அப்படிங்கிற ஒரு டயலாமாவே பெண்களுக்கு கிரியேட் ஆகும். நான் இன்னைக்கு பாக்குறேன், ஒரு சேனல்ல ஒரு டீச்சரா கிளப்புக்கு போவாங்களாம், பப்புக்கு போவாங்களாம், ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்களாம், கிளாஸுக்கு போவாங்களாம். ஒரு லேடி பேசுறாங்க, நான் அந்த ஒரு 4 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறேன்னா அந்த டைம்ல தான் நான் எப்படி இருக்கணுங்கிறத நீங்க ஜட்ஜ் பண்ணணும். நான் கிளாஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் எப்படி வேணாலும் இருப்பேன் கேக்குறாங்க. நீ இருந்துட்டு போறதே வந்து பப்ளிக்ல பேசுற, எப்படி பப்ளிக்ல நீ போடுறத ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க மாட்டாங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு அடுத்து அந்த பொம்பளை நியாயம் கற்பிக்குது. என்ன சொல்லுதுன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்ன பேசுறது? அது இந்த மாதிரியான டீச்சர்ஸ் வச்சிருக்க ஸ்கூலை நினைச்சாதான் எனக்கு கேவலமா இருக்கு. எந்த ஸ்கூல்ல வச்சிருக்காங்க தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஸ்கூல்ல பேரை எழுதுங்க, டேக் பண்ணுங்க. அது பிரைவேட் ஸ்கூல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்னா நம்ம நெசசரி ஆக்ஷன்ஸ் எடுப்போம். என்ன மாதிரியான பேச்சுங்க இது? நான் வந்து கவர்ச்சி காட்டுவேன், நான் வந்து பப்புக்கு போவேன், கிளப்புக்கு போவேன்னு சொல்லி நான் ஒரு ரோல் மாடலா இருக்கக்கூடாத வேலையெல்லாம் நான் பண்ணுவேன். ஆனா என்னோட பர்சனல் அப்படின்னா இது என்ன பேச்சுது? அப்போ ஒரு லேடி சொல்றதுனால வந்து ஃபெமினிஸ்ட் எல்லாம் வந்து கண்டுக்காம கடந்து போறீங்க. இப்ப இது ஒரு ஆண் சொல்லி என்ன பண்ணுவீங்க? செஞ்சு விட்டுருவோம்ல. இதே ஒரு ஆணு, நான் சரக்கு அடிப்பேன், கஞ்சா அடிப்பேன், கஞ்சா கிசா போதை அப்படின்னு சொல்லி பாடுவேன். ஆனா வந்து நான் வந்து ஸ்கூல் கிளாஸ் நடக்கும் போது நான் போதையில இருக்கேனா கஞ்சால இருக்கேனான்னு இல்லாம இருப்பேன். வெளியில வந்துட்டு அடுத்த நிமிஷம் வெளியில வந்து நான் கஞ்சா அடிப்பேன், போதை கையா இருப்பேன். ஆனா என்ன சொல்லுவீங்க? இதே ஒன்னால அந்த மாணவர்களுக்கு, பெண்களுக்கு பாதிப்பு வந்துரும்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இப்ப இந்த ஒரு பொண்ணு செய்யும்போது அது பெண் சுதந்திரம் பேச்சு எவ்வளவு கான்ட்ரடிக்டான ஒரு சொசைட்டியா நம்ம மாறி இருக்கோம் பாத்தீங்களா? ரொம்ப தப்புங்க இதெல்லாம். இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு புத்தியில மண்டையில மலத்தை வச்சுக்கிட்டு சுத்துற கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கோம் நம்ம. என்ன லாஜிக் இதெல்லாம்? ஒரு டாக்டரா இருக்கிறவங்க, ஒரு இந்த மாதிரி ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கவங்களுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு. அந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் சுத்தமா கிடையாது இன்னைக்கு. இப்ப ஒரு போலீஸ் இருக்காரு, நான் டியூட்டில கரெக்டா இருக்கேன், நாங்கிறது தான் முக்கியம். டியூட்டி முடிச்சதுக்கு அப்புறம் யூனிஃபார்ம் கழட்டினதுக்கு அப்புறம் நான் லஞ்ச பணம் வாங்கினா தப்பு கிடையாதுன்னு சொன்னா யாரா நீன்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. ஒரு போலீஸ் சொன்னா என்ன சொல்லுவீங்க? அப்ப எத்திக்ஸ் ஒண்ணு இருக்குல்ல. ஒரு போலீஸ் டியூட்டில இருக்காரோ இல்லையோ அவர் லஞ்சம் வாங்க கூடாது, கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடக்கூடாது. நான் காக்கி சட்டை போடுற வரைக்கும் தான்டா நான் காவல்காரன், காக்கி சட்டையை கழட்டினா நான் பொறுக்கிட்டான்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா? இல்ல போலீஸ் உடனே கேள்வி கேட்கப்படுறாங்க. டீச்சர்ஸ் எல்லாம் தப்பிச்சு போயிடுறாங்க. டீச்சர்ஸ் எல்லாம் இல்ல, எல்லா டீச்சர்ஸ் இப்படி இருக்கவே கூடாது. இது ஒன் ஆஃப் தி worst teacher I ever seen in this. ஓகே, அந்த அதான் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்குங்க அந்த பொம்பளை. அதான் உட்காந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்குது. என்ன கருமண்டா பண்றீங்க நீங்க? வெறுப்பா இருக்குங்க நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது.